நீங்க கேள்விப்படாத டாப் 3 ரேண்டம் ஃபேக்ட்ஸ். கேட்டர்பில்லர் ஃபங்கஸ். ஃபங்கஸ் அப்படிங்கிறது ஒரு வகை கிருமி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மண்ணுக்கடியில் வளரக்கூடிய ஒரு கிருமி. குறிப்பிட்ட இந்த வகை கிருமி பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர் போன்ற உருவத்தில் இருக்கிறதுனால இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டர்பில்லர் ஃபங்கஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா திபெத் பகுதியில் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சில இன்ச்சுகள் கீழே இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸ் கிருமி கிடைக்குமா. இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா 1 கிராமுடைய விலை 8000க்கும் அதிகமாக விற்கப்படுது. இதனால் என்ன பயன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. எஸ், அதிகமான பயன் இருக்குது இதில். இமயமலை பகுதியில் விளையக்கூடிய இயற்கை பயாகரா தான் இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸ். இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தங்கத்தை விட 2 மடங்கு விலை அதிகமாக கொண்டது தான் இந்த ஃபங்கஸ். சிக்கன் டிக்கா மசாலா. இந்த உணவு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி உணவு அப்படின்னு பல பேரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்தியா முழுக்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு உணவு. ஆனால் இந்த உணவு கிளாஸ்கோ அப்படிங்கிற ஸ்காட்லாந்து பகுதியை சேர்ந்தது. 1971ஆம் ஆண்டு செப் அலி அகமது அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை சிக்கன் அப்படிங்கிற புதிய வகை சிக்கனை முயற்சி செஞ்சு பார்த்துருக்காரு. ஸோ அப்போ உருவானது தான் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் டிக்கா மசாலா அப்படிங்கிற ஒரு விஷயமே. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வழியாக இந்த சிக்கன் டிக்கா மசாலா இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. புளிப்பு கிரீம் கொண்டு வழங்கப்படக்கூடிய அப்பம். ரஷ்ய கலாச்சாரத்தில் பலவிதமான புதுமையான விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும், கேள்விப்பட முடியும். அமெரிக்கர்கள் பஞ்சு போன்ற சூடான சிரப் நினைச்ச அப்பத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் பாருங்க, அப்பம்னு சொன்னாலே அமெரிக்காக்காரர்கள் சாப்பிட்றப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் ரஷ்யாவில் நீங்கள் ஒரு கேக் ஆர்டர் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரஷ்ய கேக் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா பிளினி அப்படிங்கிற பேரோட தான் அவங்க கூப்பிடுவாங்க, அதாவது அங்கே இருக்கிற ரஷ்யாவில். ஸோ பாரம்பரியமான பிளினியானது பார்த்தீங்கன்னா புளிப்பு கிரீம் தடவப்பட்டு அதற்கு மேலே கேவியர், அதாவது ஒரு வகை பழம் போடப்பட்டு தான் கொடுக்கப்படும். ஸோ நம்ம சாதாரணமாக உண்ணக்கூடிய கேக் போலவே பிளினி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளினி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கிரிபி, அதாவது ஒரு வகை கேக் போல ரொம்ப மெல்லிசாக தான் இருக்கும், செய்யப்படும். ஆனால் ஒரு பயணி ஓட் ஜெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை கவனக்குறைவாக அதிகமாக வருத்ததால் பிளினி உருவானதாக ஒரு வரலாறு இருக்குது. ஒரு கவன சிதறலால் உருவான ரஷ்ய பாரம்பரிய உணவு தான் இந்த பிளினி. காலப்போக்கில் இது ரஷ்ய வீடுகளில் ரொம்ப பிரதானமான உணவாகவே மாறிடுச்சு. வீட்டில் குழந்தை பிறப்பதில் துவங்கி இறுதி சடங்கு அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்கள்னு சொல்லிட்டு எல்லா நாட்கள்லையுமே இவங்க பிளினியை தான் சாப்பிட்றாங்க, செய்கிறாங்க. பெரும்பாலான ரஷ்யர்கள் வாழ்க்கையில் பிரதான முக்கிய உணவாக இந்த பிளினி தான் இருந்து வருது. 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிளினி உயரடுக்கை சேர்ந்த மக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய உணவாக தான் பார்க்கப்பட்டு வந்துச்சு. புளிப்பு கிரீம் மற்றும் கேவியர் கொண்ட பாரம்பரிய அப்பம் ரஷ்யாவில் இப்படித்தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமே, அதாவது தவறுதலாக வந்திருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பிளினி கேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவையோடு இருக்குது அப்படிங்கிறதும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் தான்.